சுஜனா டோன்ட் வரி, பாப்பா ஜாக்கிரதை. நான் சொல்றது கவனமா கேளு. நம்ம தெருவுக்கு பின்னால இருக்கிற பில்டிங் நம்பர் 19க்கு சிவானி கிரிக்கெட் ஆட்டத்துல இருந்து வேற ஒரு பையனோட வீட்டுக்கு வந்து பையன் கெட்டப்ல வெளியில போகணும். பில்டிங் நம்பர் 19 கிட்ட ஒரு வேன்ல சிபி ஆபீசர்ஸ் வருவாங்க. இன்னும் 1 ஹவர்ல அவங்களோட சிவானி போகணும். நீ கூட ஜாக்கிரதை தப்பிச்சிட்டு ஹாஸ்பிடலுக்கு போகணும். ஓகே? எந்த ஹாஸ்பிடல்? சிபி ஆபீசர் தேவராஜ் உனக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவசரப்படாத. பி கிளவர் அண்ட் யூஸ் யுவர் பிரெயின். ஓகே? ஓகே, ஐ வில். ஹாய் ஜெகன் சார். அந்த ஆர்கே வேலையை முடிச்ச உடனே நான் கொடுத்த கார் பிளாஸ்ட் ஆகும். அந்த 1 கோடி ரூபாய் உனக்கு தான். என்ஜாய். இஷ்டம் போல அனுபவி ராஜா. உங்க பிளானை நீங்க சீக்கிரமா செய்யுங்க. நான் இருக்கேன். உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். டேய் ஆர்கே சொல்றா. டேய் சீனு, நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க எல்லாரும் போய் நம்ம ஊரோட பவர் என்னன்னு அங்க காட்டுங்க. டேய் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஜாக்கிரதை டீல் பண்ணுங்க. புரியுதா? புரியுது. அதை எங்க கிட்ட விட்டுடு. இப்ப நிஜமான தேசபக்தி ஸ்பிரிட்ல இருக்கோம். தூள் கிளப்பிடுறோம். டன். சார் எஸ்ஐயை பார்க்கணுமா? எஸ்ஐ கிட்ட என்னடா வேலை? சார் எங்க மாமா எஸ்ஐக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு சொன்னாரு. சாரி சார், நேர்ல பார்த்து கொடுத்து எஸ்ஐ கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அது சரி, இன்னைக்கு போலீஸ்காரனை எவன் நம்புறான்? சார் ப்ளீஸ் சார், அவரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுங்க சார். எஸ்ஐயோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்து அனுப்பியா? எழுதிக்க. பிளாட் நம்பர் 102 குமரன் காலனி, செல் நம்பர் 9. காட்டானுங்க. இவனுங்க என்ன பண்ண போறான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நம்ம பவர் என்னன்னு சென்னைக்கு காட்டலாம். யார் நீங்க? உன் புருஷனோட மோசமானவங்க. என் புருஷன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கே கெட்ட பேரை வாங்கி கொடுத்த வெறி நாய். அக்கரக்காரத்துல கழுத, துளசி தோட்டத்துல கஞ்சா செடி. அவசரத்துக்கு ஒண்ணு கூட வேலை பேசுற டாஃபர், லோஃபர், கிரிமினல். மிஸ்டர் கோவர்தன், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ் சார். நம்ம கம்யூனிகேஷன்லாம் வெஹிக்கிள் இருந்து டீல் பண்ணிக்கலாம். கம் ஆன், ஹரி அப். ஓகே சார். சாதனை பண்ணி மனுஷ மூளையை இன்னும் கொஞ்சம் உபயோகிச்சு என்னென்னவோ அற்புதங்களை செய்யலாம்னு நினைச்சேன் இத்தனை நாளும். ஆனா இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூளைய நாச காரியத்துக்கு கூட உபயோகப்படுத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ சார். எஸ் மிஸ்டர் ஆர்கே, வாட் இஸ் தி பிளான்? சார் 7th காலனி பில்டிங் நம்பர் 19 கிட்ட சிவானிய பையன் கெட்டப்ல வர சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா அந்த டெரரிஸ்டுங்க ஆல்ரெடி என் வீட்டு மேல கண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அவ போட்டோவை உடனே உங்களுக்கு எம்எம்எஸ் அனுப்புறேன். கூடவே ஒரு நம்பரை எஸ்எம்எஸ் பண்றேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சிவானி எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்கன்னு சுஜனாங்கிற என் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்னோட சிவானியை நீங்க தான் சார் காப்பாற்றணும். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கிய டாக்டர் மனிஷ் பேடிய எய்ம்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் கூட மிஸ்டர் கோச்சுக்க சைனீஸ் எம்பசில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேர் உதவியோட சிவானி உடம்புல இருக்கிற கம்ப்யூட்டர் சிப் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி ஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த நாட்டை நாசம் பண்ற டெரரிஸ்ட நானே ட்ரேஸ் பண்றேன் சார். முள்ளாலேயே எடுக்கிறேன் சார். ஓகே, குட் லக். அண்ட் போலீஸ் உதவி ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். ரைட். மிஸ்டர் ஆனந்த் சர்மா. எஸ் சார். சிவானி போட்டோ பிக்சர்ஸ் உங்க மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே சார். நீங்களும் விக்ரமும் இந்த வண்டியை மாத்திட்டு ஆம்புலன்ஸ் ட்ரெஸ்ல இருக்கிற சிவானியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். எங்க சார்? நம்பர் 19 7th காலனி. சரி சார். நாங்க எல்லாரும் உங்க வண்டியை ஃபாலோ பண்றோம். ஓகே சார். ஓகே? ஸ்டாப் தி கார். லெட்ஸ் கோ. கண்ணாமூச்சி விளையாட்டு தானே? நான் சொல்றது புரிஞ்சதில்ல? புரிஞ்சது. ஏய் மனோஜ், இங்க வா. என்ன ஆண்டி? எதுக்கு ஆண்டி என் சட்டையை கழட்டுறீங்க? நாம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம். அதுக்குதான் உன் ட்ரெஸ்ஸ சிவானி போடுவா, சிவானி ட்ரெஸ்ஸ நீ போட்டுக்கோ. எனக்கு ஒன்னும் ஆகாதுலக்கா. இது ஆகாது. God help us. போயிட்டு வரேன்க்கா. பாய். மொபைல்ல சிவானி போட்டோ கொஞ்சம் காட்டு. எஸ், சிவானி. சிவானி, நாங்க சிபிஐ ஆபீசர்ஸ். நோ ப்ராப்ளம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். வெரி குட். எஸ் மிஸ்டர் சர்மா. We are done, sir. வெல் டன். சிவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. Sir. She is in a great danger. Okay? Okay, sir. Take care.
வண்டி எடுங்க. यस मिस्टर देवराज। सर, शिवानी मिल गए। बहुत खुशी की खबर है। शैल वी प्रोसीड टू द हॉस्पिटल? सब मिलकर हॉस्पिटल जाएंगे। अच्छा ठीक है। ஹலோ. டேய் இன்ஸ்பெக்டர், உன்னோட பிரியமான பொண்டாட்டி கிட்ட ஒரு தடவை பேசுறியா? டேய் யார் ராணி? மாவன பேசு. என்னங்க, இவங்க யாருன்னே தெரியல. என்னையும் பாப்பாவையும் எங்க தூக்கிட்டு வந்து கொன்னிடுவேன் மிரட்டுறாங்க. அவகிட்ட போன கூட. டேய் எச்சக்கல நாயே, கொலகார பாவி, ஒன்ன மாதிரி தேச துரோகிங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். மரியாதையா அந்த டெரரிஸ்டுகளோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. டேய் ஆர்கே, உன்னை கொன்னு அந்த கோடி ரூபாயிலேயே உனக்கு சமாதி காட்டுறேன்டா. என்னங்க, நம்ம குழந்தைய கேட்டல? என்ன செய்ய போற? டேய் ஆர்கே, என் ஃபேமிலியை ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு தேவையான டீடைல்ஸ் நான் தரேன். சொல்லுடா நன்றி கெட்ட நாயே. இப்ராஹிம் கான், கிருஷ்ண சேன், முகமது அப்துல் கான், புல்லட் ஃபரீத், ஜமால் ஹசன், ப்ரொஃபசர் அப்துல் ரஹ்மான். இவங்க எல்லாத்துக்கும் பின்னால இந்த தேசத்தோட கதாநாயகன் நீ. ஸ்கவுண்டர். தத்தேரி, நீ எங்களை பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வந்துட்டு வெறும் பாம் மட்டும் தயாரிச்சுட்டு ஹமாரா காம் கத்தம்னு சொல்லிட்டேன். நீ அந்த இந்தியன் முட்டாள் பின்னாடி சுத்துற. எங்க கைக்கெல்லாம் வளையல் போட்டுட்டு பொட்டை மாதிரி எங்களை மூலையில உட்கார வச்சுட்டேன். तुम्हारा दिमाग खराब हो गया बच्चे. இந்தியன் போலீஸையும் இந்தியன் இன்டெலிஜென்ஸையும் ரொம்ப குறைவா நினைச்சுக்கிட்டு இருக்க. உங்க மூஞ்சிக்கெல்லாம் டிஃபரெண்ட் கெட்டப்ஸ்ல உங்க போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ரோட்டுக்கு வந்தீங்க சுட்டு தள்ளிடுவாங்க. இந்த இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால தான் நாம நினைச்சது எல்லாம் நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா என் மூளையை யூஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்கேன். மும்பைல தாஜ் ஹோட்டல் பிளாஸ்டுக்கு அப்புறம் இந்தியாவில் மறுபடியும் திட்டம் போடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த ராத்திரியோட பாரத தேசம் தீக்கரியாக போகுது. அந்த ஆர்கேக்கு இன்னும் 7 மணி நேரம் டைம் இருக்கு. வேணும்னா அதுக்குள்ள 2 மணி நேரம் குஷியா இருக்கலாம். வா. வாடா 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 வாடா. तेरा नाम? जीना है मरना है, मर के भी जीना है, मस्ती में रहना है, हंसते ही जाना है. जीना है मरना है, मार के भी जीना है, मस्ती में रहना है,
धर्मस्य तदात्मानां सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानां सृजाम्यहम् இனிமே என் டியூட்டி முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னபடி நான் எடுத்த போட்டோகிராஃப்ஸ். இனி யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்னு டிசைட் பண்ண வேண்டியது உங்க இஷ்டம். முதல்ல உன்னோட கேரக்டருக்கு செக் வைக்கிறேன். நான் என்ன செஞ்சேன்? உனக்கு இந்தியாவுல கனெக்ஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. அது பாகிஸ்தான் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்ல. मुझे मत मारो. अलविदा. मरना है मर के भी जीना है मस्ती में रहना है हंसते ही जाना है जीना है मरना है मार के भी जीना है मस्ती में रहना है हंसते ही जाना है கரண்ட் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. லக்ஷ்மி லக்ஷ்மி ஹலோ யாரு? கொலகாரன் நாய், தேச துரோகி. டேய் என் ஃபேமிலி என்ன பண்ண சொல்லு. உனக்கு உன் ஃபேமிலி வேணுமா? அப்படின்னா கண்ணை எடுத்து டிவி மேல வை. வைடா. வையே. என் ஃபேமிலி ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். முதல்ல உன் ட்ரெஸ்ஸை கழட்டு. எதுக்கு? எதுக்கா? இனி உனக்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுற அருகதை இல்லைங்கிறதுக்காக. இன்னும் எனக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல மரியாதை இருக்குங்கிறதுக்காக. கழட்டுடா. கழட்டுடா. குட் ஈவினிங் எஸ்ஐ. உன் ரிமோட் இனிமேல் ஒர்க் பண்ணாது இப்ராஹிம் கான். என் பாஸ் பிரெயினுக்கு முன்னாடி உன் பாம்பு வெடிக்காதுடா. இன்னும் என்னடா ட்ரை பண்றா மிஸ்டர் ஜமால் ஹசன்?